டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி மற்றும் 2 குழந்தைகளின் உடல்களை சொந்த ஊர் கொண்டு வரும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாரண்டப்பள்ளி கிராமத்தில் உறவினர்கள் கதறி அழுதது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தன், விவரங்கள். கண்டிப்பாக பரிதா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தன் மகன் ராஜேஷ்குமார், வயது 45 என்பவர் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் ஜகல்பூரில் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு குடியேறி சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறாரு. இந்த நிலையில மேலும் தன்னுடைய மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் அங்கேயே வசிச்சுட்டு வராரு. இந்த நிலையில ராஜேஷ்குமாரை திருப்பதி கோயிலுக்கு செல்ல குடும்பத்தினர் அழைத்ததன் காரணமாக நேற்று முன்தினம் சத்தீஸ்கரில் இருந்து ராஜ்குமார், அவரது மனைவி பவித்ரா மற்றும் மகள்கள் சௌத்தியா மற்றும் சௌமியா ஆகிய 4 பேரும் சொந்த ஊர் திரும்புறாங்க. அப்போது எதிர்பாராத விதமாக சுக்மா அடுத்த டபர்பந்தனா என்ற இடத்தில் மழை வெள்ளம் காரணமாக அவர்கள் பயணித்த மாருதி டிசைர் கார் வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டது. காரில் பயணித்த 4 பேரும் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து பிரேத பரிசோதனை முடிந்த பின்பு 2 ஆம்புலன்ஸ்கள் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பாரண்டப்பள்ளி கிராமத்திற்கு 4 பேரின் உடல்களை எடுத்து வரும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் பார்த்தோம்னா இன்று மாலை ராஜேஷ்குமாரின் குடும்பத்தினர் உடல் ஒப்படைக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள காரணமாக பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.